ஆமா ரொம்ப நல்லது. இதெல்லாம் நாளைக்கு போட்டுக்கணும். அதுக்காக நீ கொடுத்துருக்கேன். சரியா? போட்டு எத்தனை மணிக்கு எல்லாத்தையும் சொல்லி அடுத்த சாரதா சாரதாஜி எங்க? வெங்கட் வெங்கட் சாரதா. அஞ்சு இந்த பக்கம் போக தெரியுமா? வெங்கட் சாரதா. உஷா ராஜா நீங்க மேல இருக்கணும். உஷா ராஜா. யாராவது கவரை அடிச்சுக்கோ. பவானி வாங்க. என்ன பண்ணனும்? போட்டோ எடுக்கணுமா? ஸ்ரீகாந்த் பவானி சாந்தி மணி சாந்தி பசங்க எல்லாருக்கும் ஆசீர்வாதம். நாளைக்கு வாங்கிக்கிறேன். சேகர் எங்க இருக்கா? சேகர் வந்துட்டான். சேகர் வேதம் படிங்க. சேகர் வாங்க. வெரி குட். பவானி சித்தி கொஞ்சம் சைட் போங்க. நீங்க தேங்க்யூ. ஒரே நிமிஷம் இருப்பா. So what is next in the agenda? அது கொடுத்துட்டு இது பண்ணலாம். இந்த நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்தி கொடுத்ததுக்கு முதல்ல பிரகாஷனாக்கு அவர் ஏதோ கொடுக்க சொன்னார். அது அந்த உங்க தாத்தா எங்க கொண்டா என்னங்க சம்மதி கொடுங்க. இல்ல இல்ல அவர் கொடுக்கறாரு. அவர் கொடுக்கறாரா? சரி வாங்க வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் கிஃப்ட். ரிட்டர்ன் கிஃப்ட். அண்ணி வா என்ன வந்துட்டு பத்தியா? லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். இது அடிக்கடி யூஸ் பண்ற வார்த்தை. லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட். இந்த பிரகாஷ் பா கைக்கு எல்லாரும் அவரா போன் பண்ணி ஓகேயா? let us give big hand to the Kazanaagi. ஒரு நிமிஷம் இருங்க. பேசுறதுக்கு சொல்றேன் இருங்க. வெயிட் பண்ணுங்க. there is an order.
ஆர்டர் 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 ஆர்டரா ஆர்டர் 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 That's a program. அதனால ஆர்டர். ஆர்டர் 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 ஆமா. அவன் திடீர்னு வாங்கிட்டு எல்லாரும் வந்து உட்காந்துக்கிறேன் எப்படி நீங்க கூட நிக்க போறீங்களா ஓகே கம்ஃபர்டபிள் சேர் வேணா கம்பெனி சேர் இருக்க சேர் இருக்கு பாருங்க ராஜா பின்னாடி ஐயோ நீ தாத்தா இன்டர்வியூ பண்ணனும்னு சொன்னீங்க சோ யூ ஹேவ் ஸ்பெசிபிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம் இங்க உட்கார்ந்து பக்கத்துல உட்கார்ந்து ஸ்பெசிபிக் क्वेश्चन சொல்லி இத விட்டா பேசிட்டே இருப்பாரு 100 வருஷத்துக்கு பேசுவாரு என்ன விட்டா 100 வருஷம் பேசுவாரு எல்லாரும் கூட என்ன Because I'll ask one question, then that will go for 4 hours. short and எல்லாரும் இந்த நிமிஷத்துல நம்ம நினைக்க வேண்டிய ஆசாமி பேபி அப்படின்னு கூப்பிடக்கூடிய காமாட்சி மாமி நீ பேரு நம்ம வித்யா அப்பாட்ட வாங்க ஓ குட்டி புலிக்கா வெரி குட் குட்டி புலி சின்னவளுக்கு வித்யா குட்டி புலி வெரி குட் நந்தி புலி வித்யா So a small introduction about Mr. S. Easwaran. Then, hello, please listen. A small introduction about M.A. Easwaran. உங்களுக்குலாம் அவரை பத்தி தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு இல்லையா அதான் நான் ஷேர் பண்ணிக்கணும் ஓகே இஸ் 99 I am 72 ஸோ அதனால இந்த கேப்ல முக்கியம் தான் அந்த கேப்புக்குள்ள நடந்த விஷயங்கள்ல கூட சொல்லணும்னா நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் சரியா லைஃப் அப்படின்னா என்னன்னா இவாள மாதிரி இருக்கிற தான் நம்ம கற்றுக்கணுங்கிற மாதிரி நமக்கு வச்சு கொடுத்தாங்க லைஃப்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது நமக்கு தான் இவரை மாதிரி ஆசாமிகளை வச்சுதான் ஜெனரேஷன் பார்த்தோம்னா இவருடைய ஜெனரேஷனுக்கு அப்புறம் எங்க அம்மாவோட ஜெனரேஷன் வந்து எங்க அம்மாவோட ஜெனரேஷனுக்கு அப்புறம் எங்க ஜெனரேஷன் வந்து அதுக்கப்புறம் நீங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆயிருக்குனாக்க ஒரு மாதிரியே குறைஞ்சிட்டு வந்துருக்கு லைஃப் சிஸ்டம் ஆனா எங்க ஜெனரேஷன் வரைக்கும் நாங்கள் சிஸ்டம் பார்த்துருக்கோம் அந்த சிஸ்டம் பார்க்கறதுக்கு யார் எக்ஸாம்பிள்னு பார்த்தாங்க ஸ்பெசிமன் இவர் தான் என்ன எங்க அப்பா ஸ்பெசிமன் ஆமா சிஸ்டம்க்கு ஸ்பெசிமன் சிஸ்டம்க்கு ஸ்பெசிமன் அது கற்றுக் கொடுக்கறதுக்கு ஏதாவது ஒரு இல்லஸ்ட்ரேஷன் இல்லையா அந்த இல்லஸ்ட்ரேஷனா இருந்து வாழ்க்கையை நடத்தி கொடுத்தவர் யாருன்னு பார்த்தா இவர் தான் எப்படின்னா அவன் காலத்துல எல்லாம் இந்த அளவுக்கு கிடையாது அவன் கிட்டக்கெல்லாம் மனசு இருந்தது பணம்ங்கிற ஒரு ஐட்டம் வந்து ஒரு மெஷரிங் ராடா இல்ல அந்த மனசு வந்து எப்படின்னா எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிற மனசு When you talk in English, they can. Yeah. What? And see, what I can reproduce. See, what I was telling is, from their generation we have learned so many things in our life. And he was the example for that and he lived like that and then we learned from him. The system was totally different, what we are today and what we was earlier. What they were having was not money. What they had was the heart. That heart was full of love and affection. And they did not restrict their circle. And it was a vast circle. And that family has also shrunk now. Whatever the family system we had in our own Brahmin culture, all those things we have just going on, reducing. Now what we have is only 30% of what they had in their life. This 30% itself we are saying that we are doing too much. No. What they have done to us, we cannot measure. In this connection, I would like to recall certain things. He is the person who brought me to Chennai when I was 40 days child. 40 days. Wow. So my mother delivered me in Virudhunagar, and they were all in Virudhunagar, my grandfather's place, maternal grandfather's place. My father was working in Chennai, so he is the person. He has brought me and my mother to Chennai. 1955, I was born on 2nd August 1955. So 40 days, don't ask for calculator. Because today if I say no, I need calculator. Unfortunately, cell sorry, not panic. So he brought, and the day that he has brought, and how he has brought, he has told me 100 times.
Because So you should far, remember. so far, yeah, that pleasantness in his mind we have to enjoy. நீங்க எப்படி நீங்க மெட்ராஸ் கழிச்சுன்னு வந்து சொல்லி காமிங்க எல்லாருக்கும். அது சொல்லுங்க, அதுதான் வேணும். அப்படி இல்ல. என்ன சொல்லுங்க, எப்படி அந்த ட்ரெயின் டிராவல்? இவ அப்பா வந்து 40 நாள் குழந்தை. அதே பேர் வந்து ஈஸ்வரா. அன்னைக்கு வந்து சனிக்கிழமை ஆபீஸுக்கு டெலிஃபோன் பண்ணுறேன். என்ன சீக்கிரமா எங்க ஆபீஸுக்கு வாடா. சரி, அதான் நான் யாருக்கும் பயந்து இது கிடையாது. அவர் ஒருத்தர் அவருக்கு போற டிக்கெட் வாங்கி வச்சிருக்கேன். எதுக்கு யாருக்கு அது பேர் நீங்க டேய் பேசாத. தூத்துக்குடி எக்ஸ்பிரஸ் அப்போ உட்காந்து போறேன் கோமாட்ட சொல்ல அத்தின் பேர் வந்து உன்னை கூட்டு வர சொன்னா குழந்தைய கூட்டு வந்தான்னு அங்கே போய் ஷட்டர் இருக்காரு அவர் இருக்கான்னு சொல்லி வச்சிருக்காரு. பேசிட்டு வந்து ஆற்று கூட நுழைய மாட்டேன். சரி போதும். அப்போ கோபா ஆண்டார். சித்தப்பா என்ன அவளுக்கு தெரியும். ஆற்றுக்கார ஆரம்பிச்சாரு என்னமா அத்தி பேர் ஒன்று. சரி சித்தப்பா போகலாம். 40 நாள் இவன் குழந்தை எப்படி கூப்பிட்டு வருது. அதே தூத்துக்குடி எக்ஸ்பிரஸில் விருதுலேருந்து நாங்கள் வரோம். அதான் அப்போ என் மனசில் ரங்கநாதன் அவன் தான் எல்லாம் ஈஸ்வரா. நான் அர்ஜென்ட்டாக வந்து கோமாவை மெட்ராஸ் கூப்பிட்டு வரேன். இங்கெல்லாம் என்னால் இறங்க முடியாது. ட்ரெயினாக கூட்டம் கம்ஃபர்ட். அப்போல்லாம் வந்து இப்போ தான் வந்து குஷனில் வந்து கம்பார்ட்மெண்ட்ஸு. அப்போ பலகை உட்காந்து நான் ரெண்டு இதில் தூடியை கட்டினேன். ஏன்னா இவன் இந்த குழந்தை தூங்கணுமே. ஆற்றுல பக்கத்தில் மாறுவாடி பார்த்து எடுத்துனாங்க. நான் காலை இப்படி குறுக்க நிறுத்திக்கிட்டு அவங்க எட்டி ஓட்டிட்டேன். சாமி நீ போடா அந்த குழந்தை கால் எடுக்கணும். அப்போ வந்து அவர் இன்னைக்கு இந்த காரணம்னா லைஃப்ல ஐ டெல் யூ நான் 2 பேரை மறக்க முடியாது. ஒன்று கோமா அந்த தியாகத்து மேல 2 பெரிய கோமக்கா. அந்த பெரிய கோமக்கா இல்லை இல்லை இந்த குழந்தைகள்லாம் வளர்ந்துருக்க முடியாது. டெலிவரி டைம் உடனே நாங்கள் லட்சம் நானும் எங்கள் அப்பாவும் போட்டி மாசமாயிட்டு போமா அவன் ஈஸ்வரன் லெட்டர் இருக்கான், தியாகம் லெட்டர் இருக்கான், நீ சீக்கிரம் போ அப்படின்னு. என் லைஃப்ல யாராவது அவனவன் அவன் ஆத்துக்காரி 10 நிமிஷம் இல்லைன்னா எங்கே இல்லை இதை கேட்டு உழைச்சிட்டு இருப்பான். அவன் மாச கணக்கில் இருந்தா கூட அத்திமேலாக வச்சு ஒரு ஆத்மா. அதான் லைஃப்ல உட்காந்துருக்கோம் மனுஷனுக்கு போத்து கொண்டு வர இப்ப நீங்க இதை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். மனுஷன் எப்போதுமே சந்தோஷமாகவும் இருக்க முடியாது, எப்போதும் கஷ்டப்பட்டு துக்கமாகவும் இருக்க வேண்டும். இட்ஸ் ரிவால்விங் நேச்சுரல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல அவ ஜாதக பிரகாரம் இது பிரகாரம் நடப்பதில்லை. those who have faith in the horoscope. ஆனால் 1951 இருக்கு டைம் இருக்கு, ஒரு ரீகால் மெமரிக்கு டைம் இருக்கு. பட்டன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல ஒரு நிமிஷம் இரு.
your memory. It is sharp, means we are sharp to the core. And those days English, I have enjoyed it even. I agree. Really, I tell you, the proficiency. I would like to confess that my entire love for English is mostly because of Tata. Yes, see, acknowledgement from you only is not there. It Shakespeare. is available from so many people. Unfortunately, we did not enjoy in our school days such an English. That English motivation has come from him. What I have given you is that what I have learned. See, these are all the qualities to follow. And as an elderly person in our life, he has taught us the meticulous way of life. Morning, yes, you have to get up, means you have to get up. Punctuality. And when he has gone for more than 50 years on cycle to his office, his cycle will always be new. Because he never writes the. No. He has never written that he was always pulling the. He has maintained it in such a condition. That particular cycling only has helped him to live this long and healthy life. So what I would request is please cycle. I can vouch that because every I Don't waste your days. days just by going on car or this one. Let us learn good things from him. As an exercise, don't do it at home. Even at your own place, please make it a system. Every day time. Morning 5 o'clock, if I have to get up, I have to get up. Not on 5:1. 5 o'clock you have to get up, means you have to get up, and then this 20 minutes I have to go, I have to go. And that punctuality. And he was working in the Simpson company, and they were also very meticulous and time followers. And system wise, and whatever that he has done, I can just go on elaborating. 100 years will come. Let us not go for that. Now, it is for him to recall some of his memories as per questions put by Anju. Rapid fire. Anju is the interviewer today. அவன் என்ன கேள்வி கேக்குறானோ அது மட்டும் தான் பதில். Anju, அப்படியே 1 minute answer சொல்லுங்க. அவன் தான் interviewer. Now 1 minute answers. உனக்கிட்ட பாக்கணும். ஒரு நிமிஷம் தான் ஆன்சர் ஷார்ட்டா சொல்லணும். ரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்கான். Okay, first question. Before party, who was your girlfriend? Before party, who was your girlfriend? ஏய் அத சொல்ல முடியுமா? Okay, fine. Number two. Tell us about 3 people that you remember a lot even today, whether they are part of your life or not, apart from party. And why do you remember them? மூணு பேர் உங்க ஞாபகத்துல என்னைக்குமே இருக்கிறவா யாருன்னு கேக்குறான். பாட்டியை தவிர. பாட்டியை தவிர. உங்க பாட்டி Outside party. கோமாவை அதான் சொல்றாரு. Okay. அன்பு பெரிய கோமாக்கா 3 பேர். One more person. பாட்டி கிடையாது. அம்மா கிடையாது. அம்மா கோமா தியாகத்து பேர் பெரிய கோமா. நம்ம பெரியம்மா. One particular person. உங்க லைஃப்ல வந்து ஒரு பர்சன் யார் ஃபேமிலி கிடையாது. ஃப்ரெண்ட்ல யார் நீங்க இன்னும் ஞாபகம் வச்சிருக்கீங்க? எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ல யாரை ஞாபகம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறான். யாருமே எனக்கு ஃப்ரெண்டே கிடையாது. Okay, fine. நீங்க எனக்கு ஃப்ரெண்டுன்னா உங்க பாட்டி தான். ஓ அதை பத்தி அப்புறமா சொல்றேன். What was the last question? There's like one friend outside of family na Tata sir and yaar friend கிடையாது. Party Only தான். party is the Party person. Only party is okay. fine. Very loyal. If you had to advise 5 things, 5 one-word answer. நீங்க வந்து லைஃப் எப்படி இருக்கணும் அது வந்து 5 wordsல சொல்லணும். அஞ்சு வார்த்தை. What is your advice for us? Life. Life. 5 words. 5 words. Only 5 words. Be submissive. Okay. Be to have politeness. Okay. 3, you should be more obedient to the parents. Okay. 4, 4 and 5. அஞ்சு சொல்லுங்க. always love everybody. Okay. அப்புறம் 5, what does you can do, you provide the people who are coming to your house. எந்த சப்ஜெக்ட் பிடிக்காது? எந்த சாப்பாடுல எந்த ஐட்டம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது? எனக்கா எல்லாமே தான் பிடிக்கும். இல்ல தாத்தா உங்களுக்கு ஏதோ ஒண்ணு வந்து பிடிக்காது நம்மளே சண்டை போட்டுக்கிறாங்க. எனக்கு பிடிக்காதது ஒன்றும் இல்லை. சாணம் இல்லாம
சப்புன்னு இருந்தா எதுவுமே பிடிக்காது. Any other questions? Jaldi, jaldi. Everybody understand. தோசையா இட்லியா is the question. தோசையா இட்லியா? தோசையா இட்லியா? இது தோசையா இட்லியா? எனக்கா இட்லி தான் பெஸ்ட். இப்ப சொல்லக்கூடாது. வயசானப்புறம் இல்ல. வயசானப்புறம் எல்லாருக்கும் பல்லுல இட்லி வேணும். என்னைக்குமே. சில ஐக்கன் கிரைண்ட். Still I can. Okay. தோசை தானே முளாப்பி போட்டு தோசை. அடுத்த கேள்வி. பவானி. இது embarrassing. பவானி யார்? Okay, வேண்டாம். ரெண்டு bad habits நீங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்களா? ரெண்டு bad habits. எல்லாம் நல்லா இருக்கு. ரெண்டு bad habits சொல்லுங்க. நீங்களே ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். அவன் அக்செப்ட் பண்ணிட்டா. அவன் அக்செப்ட் பண்ணிட்டா. அந்த அக்செப்ஷன் ரைட்டா தெரியாது. உங்களுடைய ரெண்டு பேட் ஹாபிட்ஸ் என்ன கேக்குறேன். டெம்பரமெண்ட். வெரி ஹார்ட். வெரி ஹார்ட். Wait. Do you know why? Why? If people who do wrong thing, I will get excited. I lose my temperament. Very good. Second. ரெண்டாவது bad habit? Bad habit. ஒரு habit அந்த மாதிரி கிடையாது. எல்லாமே கூட ஒண்ணு சின்ன வயசு வகையில அதுவா டப்பாவா இவ அப்பா வந்து பொடி போடுவார். அதான் வகையில ரத்தபாக்கு போயிட போடுவேன். போட்டுட்டே இருக்கும்போது 1998 நினைக்கிறேன். நீ சோமாலியா போகும்போது 94 சஞ்சு நீ பக்கத்துல படுத்துட்டு இருந்தேன். நீ பார்த்து பாதராஜன் இருந்து படுத்துனா சஞ்சு ஓடி போய் அவன் அம்மாட்ட போய் படுத்துடுவான். அப்போ நான் நினைச்சேன் வெத்தலவாக்கு கோயில போடுறதுனால ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவு? 5 ரூபா 6 ரூபா ஆச்சு. 6 ரூபான்னு வச்ச கூட மாசத்துல 180 ரூபா பார்த்தேன். இட்ஸ் a bloody criminal waste. அன்னைக்கு 1994 வாங்கின இதை நாராயணமலை தெருவில் வந்து கடவுளத்தில் பெங்களூரில் அவங்க கொஞ்சம் கடையில் கொடுத்து ஏன் சாமின்னா நீ தொட்டு கொடுக்க மாட்டேன். அது மேலே பார்க்க கொண்டு போட்டு வந்தேன். அன்னைக்கு விட்டுனா அன்னிலே நீ இது வரையும் நான் வெத்தலை பாக்கும் போடுறது கிடையாது, ஒரு பாக்கு கூட போடுறது கிடையாது. நான் பள்ளிக்கூடத்தில் படிக்க 7வது ஃபர்ஸ்ட் பார்ட் படிக்கும் போதுலே எனக்கு வந்து ஐ ஹேட் an ambition to read more books. மில்டன், மெக்காலே, சாமுவேல் ஜான்சன் புஸ்தகங்கள்லாம் நான் படிச்சிருக்கேன். அதில் வந்து அப்போ வந்து ஷேக்ஸ்பியர் புஸ்தகங்கள் படிச்சிருக்கேன். அதில் ரிமெம்பரன்ஸ் தான் ஷேக்ஸ்பியர் வாட் ஐ ஹவ் டோல்ட் யூ. நீங்க வந்து இப்ப வந்து ஏதாவது புக் படிக்கணும்னா என்ன புக் படிப்பீங்க? அந்த டைமோட எந்த புக் இப்ப படிப்பீங்க? இப்ப யாராவது உங்களுக்கு புக் கொடுக்கணும்னா அந்த டைமோட உங்களுக்கு எந்த புக் வந்து நீங்க படிப்பீங்க? அது எந்த புத்தகம் படிக்கிறதா? இல்ல இப்போ பழைய புத்தகத்துல ஏதாவது படிக்கணும்னு விருப்பம் இருந்தா என்ன படிப்பேன்னு கேக்குறான். அந்த புத்தகத்துல அது பூஜை புரஸ்காரம் தான் அஷ்டோத்தர சாஸ்திரம். பேப்பர் படிக்கிறேன் டு கெட் தி நியூஸ். நீங்க அந்த புக்குக்கு நான் கவர் போடுவீங்க இல்லையா? எங்களோட நோட் புக்கு நான் கவர் போடுவீங்களே, கரெக்டா? அதோட கோந்து நீங்க எங்க கத்துனீங்க? பட்டா எங்க அப்பா தான் என்ன கற்றுட்டேன். அது எப்படி பண்ணுவீங்க? ப்ளீஸ் அது எக்ஸ்பிளைன் தி மெத்தட். எங்க அப்பா போடும்போது அவர் என்ன பண்ணுவாரு, நோட் புக்கெல்லாம் அப்பெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்தது இங்கிலீஷ் புத்தகம், தமிழ், கணக்கு. இதை தவிர்த்து எங்கள் அப்பா எதுவுமே வாங்கினது. அப்போ பாக்கியெல்லாம் என்னோட ஹிஸ்டரி, ஜியாகிரபி, சயின்ஸு, கெமிஸ்ட்ரி தான் நான் வந்து செகண்ட் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்.
அந்த பேப்பர் அப்பா அவசியம் வெள்ளை பேப்பர் இருக்கும். அது நோட் புக்கை தச்சு கோடு போட்டு அப்படியே பழக்கமாச்சது. அதிலே நின்னாருன்னா உனக்கு எல்லாருக்கும் நான் வந்து அட்டை முதல்ல உங்கள் பெரியம்மா செத்தி வாழ்க்கெல்லாம் படிக்கிறது நல்லா போட்டு கொடுப்பேன். அப்புறம் உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்ல, பெரியவா இல்ல லைப்ரரியில more than 1000 books he has given wrapper. Oh, wow. More than 1000 books and so meticulous. மாத்து மனுஷனுக்கு இல்ல அதே மாதிரி அதாவது உள்ள என்னன்னா பேப்பர் பத்தி சொல்லார் இல்லையா, இவர் பேப்பர் படிச்சாருன்னா பேப்பர் அப்பதான் வந்தது போல இருக்குங்கிற மாதிரி இருக்கும். Not even an edge you will see that it is wrinkly and such a perfect. அதுக்கு வந்து பேப்பர்ல படிக்கும்போது அல்லாஹ் ஒரு பேப்பர் இவ்வளவுதான் இருக்கும். எங்க காலத்துல 4 பேப்பரே இவ்வளவு இருக்கும். பேப்பர் படிக்கணும். அது படிச்சா காசு Hold it properly and it should look like the way that you want it. Next question. உங்க அம்மா சொல்லுவா, சஞ்சுவை சாப்பிடும்போது உனக்கு டேபிள் மேனஸ் தெரியலடா அப்படின்பா. ஞாபகம் இருக்கா? அதே மாதிரி பார்த்தமையானால் எப்படி பேப்பர் அவன் போட்டானா அதே மாதிரி இருக்கும். புடவை கணக்கு போனது இல்லையா, அதெல்லாம் பாக்குறப்போ எப்படி பிரிச்சு போடுறாங்கன்னு அங்க போய் பார்க்கணும். Just 1 minute. இல்ல 1 minute. He is just waiting. சொல்லு. அதே மாதிரி ஒரு கேள்விப்பா. அதே மாதிரி ஒரு கேள்வி, நீங்க அந்த படத்துக்கெல்லாம் நீங்க ஒரு ஃப்ரேம் போட வேண்டியா? அது நான் ரொம்ப உண்மையிலேயே நான் ரொம்ப ரசிக்கிறேன். படத்துக்கெல்லாம் பேப்பர்லாம் ஒட்டி அழுக்கு பண்ணுவேன். அதை பத்தி சொல்றேன். அது ஒரு நாள் எப்படி ஏதோ ஒரு ஞாபகம். ஒவ்வொரு படத்துல இந்த ரீப்பர் இருக்கும் இல்லையோ, ரீப்பர் டிஃப்ரெண்ட் கலர்ல இருக்கும். நான் பார்த்தேன் ஒரே மாதிரி இருக்கணும் சொல்லிட்டு இந்த கோல்டு பேப்பர். உங்க அம்மாவிலிருந்து எல்லா சிட்டிகள் வெற்றி பார்த்தீங்கன்னா சரி, அதை போட்டு கொடுத்துருந்தேன். அது எல்லாரும் பார்த்த உடனே யார் போட்டாங்க காரணம் என்ன, ஒரு ஆற்றுல போகும்போது ஒரு வச்சுக்கணும். சுவாமி அறைய பார்த்த உடனே உங்களுக்கு அட்ராக்ஷன் இருக்கணும், காட்லினஸ் இருக்கணும். இது ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கரெக்டாக பிரகாஷ் சொன்ன மாதிரி அவர் ஐயப்பன் சகஸ்ரநாமம் சொன்னார். ஐயப்பன் சகஸ்ரநாம படங்கள்லாம் இருந்தது, பெரிய படம். அம்மா இது பண்ணிருந்தேன், எங்கே பார்த்தேன் அப்பா வந்து ராஜா ராதா வந்து கலை மலைக்கு போயிட்டு இருக்க, அவனுக்கு கொடுப்போம் அப்படின்னா எடுத்துக்கிட்டு போ. இப்படி ஒவ்வொரு ஆள் அதே மாதிரி உஷா சித்தியத்தில் நீ அந்த முருகன் படம் நீ பார்த்துருக்கியா? எப்படி கொண்டு வந்த அந்த ஸ்டண்டு வச்சு போயிருந்த அவன் ஆரத்திலே எழுத்துனா விட்டா, இந்த படம் உனக்கு அப்புறம் யாருக்கும் விடக்கூடாது, நான் தான் எடுத்துப்பேன். அந்த படத்தை அவ எடுத்துப்பேன்னு சொன்னான். உமா ஷரீஃப் வந்து அந்த படம் இருக்கா எனக்கு தருவீங்களா? அடுத்த கேள்வி. பின்னாடி இருந்து question. உங்களுக்கு இப்போ வந்து 98 complete, 99 starting. Have you achieved everything that you want to do in life till now? உங்களுடைய லைஃப் இன்னைக்கு 98 முடிஞ்சு 99 வந்தாச்சு. How are you feeling? Have you achieved whatever that you wanted to have in your life? Achievement. எனக்கு அச்சீவ்மெண்ட்டா? நீங்கள் தான் இருக்கிறதே அச்சீவ்மெண்ட். ஒரே கொஸ்டின் எனக்கு. அதை விட ஒரே கொஸ்டின். क्वेश्चन கேக்குறாங்க. இன்டர்வியூ கேக்குற கொஸ்டின் அத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த விபூதி இருக்குல்ல, அந்த லைன் போடுறீங்க பாருங்க. எப்படி போடுறீங்க? அந்த லைன் போடுறீங்க பாருங்க. விபூதி நெத்திக்கு இடுறீங்கல்ல, அத லைன் போடுறீங்க பாருங்க கரெக்ட்டா. சொல்லு. அத எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க? அந்த கோட் போடுறது எங்க இருந்து கத்துக்கிட்டீங்க கேக்குறேன். அது ஓகே. யாரு சொல்லி யாரும் சொல்லல. Nobody has told. Something struck my mind, I did it. So I learned how. Hello.
minute, 1 minute. I learned from him. உங்ககிட்ட இருந்து அவன் கத்துட்டு இருக்காங்க. இந்த பாரு. உங்ககிட்ட இருந்து தான் அவன் அது மாதிரி பண்ண கத்துட்டு இருக்கான். சேகர். ஒரு நிமிஷம். ஏய் ஒரு நிமிஷம். இந்த பாரு. This is வேற யாரு? இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. இது மருமா? அதான். இந்த பாரு, ஒரே ஒரு நிமிஷம். ஏய் 1 minute. சாந்தி. This is yet another thing of perfection in this. Whatever you do, you have to do is the best. Okay. Nobody has to teach us. You can be the best. அடுத்த கேள்வி. One more question. நீங்க வந்து உங்க லைஃப்ல யாரை உங்களோட டீச்சரா நினைச்சுக்கிறீங்க? டீச்சர். உங்களுக்கு குருவா யாரு வச்சிருக்கீங்க? உங்களுக்கு குரு யாருன்னு கேக்குறேன். குருவா? உனக்கு எனக்கு குரு. நீங்க யார்கிட்ட இருந்து நிறைய கத்துட்டு இருக்கீனோ உங்களோட குரு யாரு? மகா தெரியும். சின்ன வயசுல இருந்துப்பா. சின்ன வயசுல சின்ன இருந்து வயசுல இருந்து ஆச்சாரியன் சொல்லுவேன் ஒழிய அப்ப நமக்கெல்லாம் வந்து சிருங்கேரி ஆச்சாரியா இருந்தது. மெட்ராஸ் வந்ததுக்கு அப்புறம் பரமாச்சாரியா. அதுக்கு முடிஞ்சிருக்குன்னா எனக்கு சொல்லு. அந்த ஒரு ஈர்ப்பு என்னை ஏற்படுத்துறது அந்த விஷயத்துல குரு இவன் தான். I cannot forget. And across everything எல்லாம் brilliant. உங்களோட லைஃப்ல ஒரே ஒரு regret லைஃப்ல என்ன regret? ஒரே ஒரு regret. லைஃப்ல ஏதாவது ரிக்ரெட் இருக்கான்னு கேக்குறா. ஏதாவது வருத்தப்படுறீங்களா? Something to welcome. When I have everything, good children, good son-in-laws, good granddaughters, good grandsons, இதுவரை என்ன regret? இதோட regret வச்சுட்டேன். அதான் இதுக்கு மேல நெக்ஸ்ட் பவானி கேள்வி கேக்குறா. எல்லாரும் ரசீது போவாங்க. அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கோ. உன்னோட அப்பா அம்மாவை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா. அத பத்தி சொல்லு எனக்கு. அவரா? எங்க தாத்தா வந்து மத்தவடி ஜமீன்ல சரஸ்தார். அப்படின்னா மத்தவடி ஜமீன் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட். அப்படின்னா மீனிங் அவருக்கு அப்புறம் என்னாச்சுன்னா சீனிவாச ஐயங்கார்னு சொல்லி ஒருத்தர் அவர் மேனேஜர். அவர் அவருக்கு என்ன பண்ணாருன்னா எங்க அப்பாவுக்கு அவருக்கு அசிஸ்டன்ட். எங்க அப்பாவுக்கு அப்கோர்ஸ் நான் என்ன சொல்லியிருக்கேன், மனுஷனுக்கு வந்து குட் அண்ட் பேட் ஹேபிட் உண்டு. எங்க அப்பா இருக்காரு சம்பாதிச்சுன்னா அவர் ஹோட்டலுக்கு போவார், சினிமாவுக்கு போவார். அது மாதிரி ஒரு ஒரு ஹேபிட் நான் சொல்லுவேன். அவர் வந்து சம்பாதிச்சார். அப்போ 25 ரூபா சம்பளம் அந்த காலத்துல. அந்த 25 ரூபாயில எங்க அம்மா இருக்காள அதில் சேர்த்து வச்சு படிக்க வச்சு மாதம் 3.25 ரூபா ஸ்கூல் ஃபீஸு 7,000 ரூபா இருந்தேன். அப்போ கன்செஷனில் அதெல்லாம் முஸ்லீம் ஹை ஸ்கூலில் நான் படித்தது. எங்கள் அம்மா வந்து வெரி திருப்ட் அழைக்கிறாங்க. ஆனால் அப்போ யாராச்சும் போய் ஒரு வாங்கவும் மாட்டா, யாருக்கும் எதுவும் கொடுக்கவும் மாட்டான். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் அவருக்கு பார்த்தாங்க. அப்படியே போய் கடைசியில் என்னாச்சு 1947 first my father, I lost my father. At that time I was 17-year-old boy. சித்தப்பாக்கு அப்ப எவ்வளவு வயசு? சித்தப்பாவுக்கு வந்து 43ல பிறந்தான். 4 years. நீங்களே கணக்கு போட்டு 4 years. அப்பா அப்பா தவறினப்ப சித்தப்பாக்கு 4 வயசு. ஆனா அது போனதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா within 30 days ஆனோடனே I lost my mother. அதுல வந்து How did you manage then? How did you manage? எப்படி யார் பார்த்துட்டா அவங்கள அப்போ எனக்கு ஒரு எல்டர்ஸ், எனக்கு ஒரு நெக்ஸ்ட் சிஸ்டர் இருந்தா மீனாட்சி. அவள் தான் பார்த்து நல்லா பண்ண. மீனாட்சி, அப்புறம் இந்த சாவித்திரி, அம்புரு, அப்புறம் வேதம். சித்தப்பா அப்புறம் பேர் என்ன? சித்தப்பாவுக்கு முன்னால் வேதத்துக்கு முன்னால் சித்தப்பா இவா இருந்தார். அவள் பார்த்துட்டு அப்போ நான் சடன் ரோடு டிவிஎஸில்
30 மணிக்கு 45 ரூபா. அப்போ எல்லாரும் நான் ஏன் குழந்தைகள்லாம் வந்து பெரியமா இருக்கணும் அவளுக்கு காரணம் என்னன்னா லைஃப்பில் வந்து நம்மளால நம்ம குழந்தைகளுக்கு ஒன்றும் பண்ண முடியல. அது கூட பிறந்த வாழ்க்கை I did only little, not much. Still I got that feeling. அதுலேருந்து என்ன ஆச்சுன்னா பசங்கள்லாம் ஃபஸ்ட்டு முதல் குழந்தை பிறந்தாங்க. அதுக்கப்புறம் 1.5 years. அப்போ I was in Southern Roadways. He passed away. அப்போது I was very much worried. அப்போ எனக்கு மென்டார் பிஆர் ஸ்ரீனிவாசன் சொல்லிட்டு எங்கள் இன்ஜினியர் ஈஸ்வரா கவலைப்படாதடா, she has only changed the shirt அப்படின்னு சொல்லி எனக்கு சொன்னார். she has changed the shirt but she அப்புறம் டெல்லி பறந்தார். டெல்லி பறந்துட்டதுக்கு அப்புறம் தான் எங்கள் அப்பா வந்து முதல்ல அவன் பெரியவராக கூடாது அது தெரியுமா, ஒரு பயிர் ஒன்றும் பண்ணலை. நான் அப்புறமா சொல்கிறேன், கடைக்கு போய் அவருக்கு பாவாடை சட்டை அதே மாதிரி எங்கள் அப்பா போமாங்க 1951 வரையும் I was in Southern Roadways. Afterwards I came out. See, I tell you one thing. எப்போவுமே fortune turns like a wheel. One man it lives, another it sets down. ஆனால் அப்படி இருக்கும்போது கொஞ்சம் ஜாதகம் பராத என்னாச்சுன்னா so much of setbacks. When I came to Madras, suffered for about 2-3 years. அப்போ எங்கள் அப்பாவுக்கு அம்மாவும் சொல்லக்கூடாது, சாப்பிடுவா கோமா. அப்பாவுக்கு ஜூடல் சார் வேலூரில் ஆபரேஷன். I was with him for 1 month there. I brought him அவருக்கு வியாழக்கிழமை சனிக்கிழமைக்கு நான் தான் இடம் வச்சு விட்டேன். அவர் வியாழக்கிழமை அவரை போட்டு மாம்பழம் பழைய மாம்பழம் வச்சார். ஸ்டெப்பில் ஏற்றி ட்ரெயினில் ஏற்றி விட்டுட்டு கரெக்டாக 6:45 மணிக்கு அங்கேருந்து இவர் வந்தார். ஆற்றி போட்டு அப்போ சாப்பிடும்போது ஆஃபீஸுக்கு போயிட்டாருன்னா நான் உங்கள் பாட்டி போவாங்க. அப்போ அவருக்கு சம்பளம் 75 ரூபா என்டி பட்டேல் அண்ட் கம்பெனியில். அப்போ மாதுவும் அவரும் இவரெல்லாம் வேலூரில் ஏதோ ஹாஸ்டலில் படிக்க வச்சுருந்தார். படிக்க வச்சுருந்தாருன்னா ஐ டெல் யூ, இன்னைக்கு நான் காமிச்ச மாதிரி the cause for the depression, why? Poverty is one of the reason. அது இவன் 2 பேரையும் வேலூரில் படிக்கிறது. அப்புறம் வந்து சாப்பிடல அப்படின்னா அந்த இருக்கிற சாப்பில் அவர் 75 ரூபா சம்பளத்தில் கஷ்டத்தில் வைத்தியம் இறந்தது. 3 பேரும் சாப்பிட்டாங்க. ஏன்னா அதுலேருந்து தான் எனக்கு வந்து கோமா மேலேயும் அச்சு மேலே எப்போ பார்த்தாலும் சொல்லுவாங்க, they are second to none. When did you join India? அது 2வது அடுத்த கேள்வி கேட்குறா. இவன் எஸ்எல்சியில் ஃபெயில். எல்லாரும் கேக்குறீங்களா? 10 standard pressure ஞாபகப்படுத்திக்கோங்க எல்லாரும். சொல்றீங்களே he was funk architect போல. அப்புறம் வந்து பிரைவேட்டாக படிக்கிறதுல அப்போவும் அவுட்டு. அப்போது வயசு 18 வயசு ஆனால் தான் கம்பெனியில் கேட்பான். அப்பாட்டா விட்டு மச்சார் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இருடா ராமகிருஷ்ணன் என் ஃப்ரெண்டுடா,
அவன் ஃபேப்ரிகேட்டர் தொட்டியார் பட்டம் சொல்லிட்டு அங்கே போய் ஸ்ட்ரெயின் 30 ரூபா சம்பளம். அவருக்கு கோவிந்த செட்டியார்னு சொல்லிட்டு போகணும். இவனுக்கு ஞாபகம் இருக்காது. ஞாபகம் இருக்கும். Then after 18 years, I made him appointed in the appointed என்ன டேட்டில் போய் பார்த்தோம்னா நாள் வந்து அன்றைக்கி பேட் டே. பர்சன் மேனேஜர் வந்து ராவ் என்ன சார் அவனுக்கு போய் நாளைக்கு போய் கூட்டிங்கன்னு நினச்சேன். டேட்டை மாற்றிருந்தாரு. எல்லா உத்தியோகம் கிடைக்கிறதே இதுன்னு ராகுவாரம் எவங்காட்டம் மோசமான நேரத்தில் வந்து இவர் ஃபோட்டோ வச்சு இது பண்ணிருந்தார். அப்போ இவங்க எடுத்துன்னு சொல்லிட்டார். அப்போ இல்லை லைலன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து இவர் போட்டாங்க. அந்த லைலன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா 9B லேட்ஸ் அண்ட் 7B லேட்ஸ் அது எப்படி இருக்கிறதா இந்த வருஷம். அப்போ பாட்ஸ் விட்டு ஜெனரல் மேனேஜர் ஏன் சார் நம்ம கொடுக்காம செனியாட்டை கொடுத்த மாதிரி அவனை லைன் டிபார்ட்டை போட்டுக்கணும். இவன் இத்துணூடு இருக்கான். இவன் போய் வந்து வாட்ஸ் பார்த்தாலும் வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க. என்னடா பண்ணி அவன் வேறு டிபார்ட்மெண்ட் பிஸ்டர் டிபார்ட்மெண்ட் மாற்றி கொடுக்கணும். அப்போ பிஸ்டர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இவர் பிஸ்டனுக்கு வந்து என்னன்னா கம்ப்ரஷன் ரிங் அண்ட் ஆயில் ரிங் அந்த ட்ரில் போடணும். அதெல்லாம் கேட்டு டேட்டை மாற்றி ஒரு திருப்பணல் அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா பிகாஸ் ஆஃப் மை சின்சியாரிட்டி இன் சர்வீஸ். எல்லாருக்கும் ஓவர் டைம் நான் சொன்னேன். ஓவர் டைம் வாங்கி வேலை பார்த்தானா அவன் இதே போய் ஓவர் டைம் பார்த்து பார்த்தா அவன் இதே ஒரு கெட்டிக்காரனால இருக்கிற டயத்தில் ஒப்படணும். அடுத்த क्वेश्चन யாரு ஃபர்ஸ்ட் புடவை எப்ப இருக்கா பாட்டிக்கு ஃபர்ஸ்ட் புடவை எப்ப வாங்க பாட்டிக்கு நீங்க எப்போ முதல் புடவை வாங்கி கொடுத்தீங்கன்னு கேக்குறான் உங்க பேரன். அவன் வாங்கி கொடுக்கறதுக்காக கேக்குறான். அது ஒரு தடவை நான் வாங்கினதில்ல அவ வாங்கிப்பான். ஒரு தடவை வந்து நீல புடவை வாங்கில அது அவன் கேள்வியில சாயம் எடுத்து போச்சு. நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறான். நீ என்ன படிச்சிருக்கேன்னு கேக்குறான். குவாலிஃபிகேஷன் வந்து என்னது சொல்லு. செகண்டரி ஸ்கூல் லீவிங் சர்டிபிகேட். எஸ்எல்சி பிரிட்டிஷ் காரனோட அது காரணம் அப்போ அஞ்சு அஞ்சு இங்கிலீஷ் எக்ஸாம்பிள் தமிழ் வீடியோ பண்ண every subject was in English. அப்போ அதில் என்ன ஆச்சுன்னா எனக்கு வந்து I had a liking in that language. And as I told you, English the language is mongrel in character. அப்படின்னு சொன்னேன்னா மாங்கல்ல என்ன அப்படின்னு கேட்கணும். தட்டிக்கட்டு விவசாய இல்லாத பாட்டை. That is called English. But why is it so loved all the time? I used to move so closely with people who are having more knowledge about it. எப்போதும் ஒன்று வச்சுக்கணும். நமக்கு தான் தெரியும், பாக்கி பேருங்க ஒன்று சொல்லக்கூடாது. நம்மளை விட எதிராளிக்கு கெட்டிக்காரன் தெரியணும். கெட்டிக்காரனா I had 3 or 4 mentors. One, P.R. Srinivasan. Second, Watts general manager used to come to my table as an officer. And 3, K.V. Ramamurthy, he was a comptroller. He loved me, my service. And 4th, M.K. Raju. அவர் அப்புறம் கடைசியில் 6வது வெங்கட்ராமணி சொல்லி மேனேஜிங் டைரக்டர். எதாக இருந்தாலும்
ட்ரிங்க்ஸில் வந்து ஏதாவது வேணும் அப்படின்னா ஒருத்தர் என்ன போச்சுன்னா Hey, everybody please ask. நீங்க வந்து அந்த டைம்ல Ask him. பார்ட்டி இருந்தப்ப you were going through so much stress இல்லையா 17 18 19 எல்லாம் அந்த டைம்ல வீட்டுல உங்க பிஹேவியர் பார்ட்டியோட எப்படி இருந்தது? How did you behave in party? சித்தி இருக்கிறது எல்லாம் அவரை பத்தி அவரே சொல்லிப்பாரா? இல்ல அதான் கேக்குறேன். ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அப்பலாம் உங்களோட பிஹேவியர் எப்படி இருந்ததுன்னு கேக்குறேன். பார்ட்டில சண்டை போடுறியா? சண்டை போடுறீங்களா இல்லையா? அதெல்லாம் கிடையாது. பிகாஸ் ஐ நோ யுவர் மதர் கிராண்ட் மதர்ஸ் கேரக்டர். அவர் எப்போதும் நம்ம கோபம் இருந்தா கூட நீங்க அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணாங்க. வெரி ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் இருந்தா கூட ஒரு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஐ யூ டு வாட் ஷி சேஸ். ஃபாலோ क्वेश्चन. நீங்க பார்ட்டியை மிஸ் பண்றீங்களா? மிஸ் பண்ணா என்ன மேக்ஸिमम வாட் யூ மோஸ்ட் மிஸ் அபௌட் பார்ட்டி? பார்ட்டியை மிஸ் பண்றீங்களா? எந்த ஆஸ்பெக்ட்ல மிஸ் பண்றீங்கன்னு கேக்குறேன். அது காரணம் மோஸ்ட் ஆஃப் இட் எதுல மிஸ் பண்றீங்க? I had to miss in so many aspects. one important கேக்குறா. சரி சரி எதனால இது ஒண்ணே காரணம் என்ன? I tell you. இப்போ ஏதாவது வேணும்னா ஏதாவது குருன்னு கொஞ்சம் பொலைட்னஸா கேட்க வேண்டியது. அப்ப அப்படிங்க பேபி ஆக்சுவலி பெப்பே இல்லை அப்படின்னா அதனால வந்து அத்தாரிட்டேட்டிவ் ஒரு மேல் சாமினிசம் நினைக்கக்கூடாது. பிகாஸ் ஷீ நோஸ் வெரி வெல் வாட் டு டூ ஃபார் மீ, வாட் நாட் டு டூ ஃபார் மீ. நீ பாலிடிக்ஸ்ல இருந்திருக்கியாப்பா? பாலிடிக்ஸ்ல கலந்துட்டு எல்லாம் கேக்குறான். 67 வரையும் I was in politics. காங்கிரஸ்காரன் இருந்தேன். 67 அப்புறம் I found the most corrupted commission, everything, all sorts of things are involved in Congress. Because அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு தெரியாத all the right from நேதாஜி நான் கேக்குறது அந்த ஃப்ரீடம் ஃபைட் பீரியட்ல கேக்குறேன். freedom fight. நீ போயிருக்கியா எங்கயாவது போருக்கு போயிருக்கியா? இண்டிபெண்டன்ஸ் சண்டே எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம் கேக்குறான். Yeah. நீ டவாலியா இருந்த இல்லையா? அந்த வேலை உனக்கு பிடிச்சதா? நீ கோர்ட்ல டவாலியா இருந்த அந்த வேலை கோர்ட் கிளார்க்கா இருந்தல அப்படியே அப்படியே 45, 46 வரை I was in court, examiner and all these things. அதுல என்ஜாய் வந்து சொல்லிருக்காரு எனக்கு. because I was very இருக்குப்பா. இது not to boast myself, I proved myself more clever இந்த கோர்ட்ல. அப்போ இந்த கமலஹாசன் இருக்கானே, இவன் அப்பா வந்து அட்வொகேட். பரமக்குடியில. அப்ப பரமக்குடியில வந்து ஒரு அர்ஜென்ட்டா ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஒரு காப்பி வேணும்னா எமர்ஜென்சி பெட்டிஷன் போடணும். எமர்ஜென்சி பெட்டிஷன் போட்டு அதுக்கு 5 ரூபாய் எவ்வளோ கட்டணும். அந்த கமலஹாசன் அப்பா என்ன பண்ணாரு, நாளைக்கு வேணுங்கிறது இன்னைக்கு 4 மணிக்கு கொடுத்தாங்க. அங்கே ப்ராசஸ் வந்து எக்ஸாமினர்லாம் எழுதுவாங்க. சார் அப்பா ஐ வாஸ் தி எக்ஸாமினராக இருந்தேன். ப்ராசஸ் ரைட்டருக்குள்ள நான் கேட்டு அவங்க சீனியருக்கு நேச்சர் வச்சுக்கணும். என்ன சார் இப்போ கொடுத்தாங்க. சரி இவங்க என்ன பண்ணிட்டா 4 மணி கொடுத்தவொன்னா பேப்பரை தூக்கி கொள்ள வச்சுக்கிட்டேன். மறுநாள் காத்தால வந்து ஜட்ஜஸ் கணபதியா பிள்ளை ரொம்ப பேருக்கு ஞாபகம் இருக்காது. அவர் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார், இந்த மாதிரி வரலாங்க தான் பண்ணுவாங்க. அவர் உடனே என்ன பண்ணாரு, கிருஷ்ணமூர்த்தி விட்டு ஒரு தெலுங்கு யுவதி ஹெட்லார்க் கால் தட் ஹெட்லார்க். அப்பெல்லாம் இப்பெல்லாம் எஸ் சார் புஷ் சார் தான் கூப்பிடணும்.
ஜட்ஜை பார்த்து ஒரு what is you have not released that? I will call these from Atmanadi. Are you working or not? Yes, I am working. Why you have not done that? Just at the time of 5 o'clock they had come and presented application. Time is over. Kamana Sapana left later vaina. You gave the application late and then you blame my department. No, I am not going to grant the exception. ஏன் அப்படின்னா எல்லாரும் கோட்டாரவடையுமா எனக்கு முதல் அப்பாயின்மெண்ட் கொடுத்தது கோர்ட்டில் ஐலம் பஞ்சாப கேச சுப்பிரமணிய ஐயர் MA ICS பாரட்லா அந்த ASP ஐயர்னு சொன்னது அவர் போய் வேற பார்த்தா சின்ன பையனா இருக்குன்னு வேலை வைப்பான்னு இஃப் ஐ ஆம் கிவன் த ஜாப் ஐ வில் டெஃபினெட்லி டூ இட் பெட்டர் சார் அப்படின்னு எல்லாரும் என்ன கோட்டார் சார் சொல்றாங்க இந்த பாரு கம் வாட் மீ ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் பரமப்படி தென் ராம்நாடு அப்போ எனக்கு அந்த இதில் என்ன ஆச்சுன்னா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் தவிர எனக்கு பென்ஷனாக வந்துருக்கும் ஆச்சுன்னா ஒரு வாட் யூ கால் அரகண்ட் மூடு இம்பர்டினன்ட்டு all sorts of things I had because I want to work in the company. அப்போ Southern University join பண்ணி How many jobs have you changed? How many jobs have you worked at? எவ்வளோ job வேலை? எத்தனை இடத்துல வேலை பார்த்துருக்கேன்னு கேட்குறேன். எத்தனை இடத்துல? Southern Roadways, அப்புறம் இன்னொன்று TVS. ஆட்டோமொபைல் பேட்டரி கம்பெனி. வெஸ்டர்ன் பேட்டரி அப்புறம் வெஸ்டர்ன் பேட்டரியா? வெஸ்டர்ன் பேட்டரி அப்புறம் தான் வெஸ்டர்ன் பேட்டரியா அதெல்லாம் 30 நாள் 40 நாள் இந்த மென்சஸ் பீரியட் ஆட்டமும் இருக்கும் அப்புறம் போயிடும் நத்திங் வாஸ் பெர்மனன்ட் அதில் 3 நாளுக்கு எலிமினேட் இயர் 1955 I was very much vexed. I had even gone to the extent of committing suicide. Yeah. இது அப்பா சொல்லிருக்காங்க. Okay. One particular day, 1 minute, I will just add here. எங்க அப்பா அந்த particular situation பத்தி சொல்லிருக்காங்க. He was jobless and then poverty to the core. சப்போர்ட் பண்றதுக்கு ஆள் கிடையாது, என்கரேஜ் பண்றதுக்கு ஆள் கிடையாது, கையை பிடிச்சி ஆக்ஷன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. Imagine the condition. As an individual person, you have your wife and you have got your children to back up. And அதில் அந்த வெக்ஸேஷன் பீரியட் அது மாதிரி போனபோது my father stood with him. Evenly brought him back and then he said, "Dey நான் இல்லையாடா அவருக்கு." How will you deal with it, Tata? இவரெல்லாம் குழந்தை நீங்க அப்ப இல்ல எனக்கு ஒரு திருப்பி போகணும். அந்த டைம்ல நீங்க அவ்வளோ ப்ரெஷர்ல நீங்க சொன்னீங்க நீங்க சூசைட்லாம் பண்றது யோசிச்சுங்க எப்படி வெளில வந்தீங்க அதுவா அதுல பிரீமியர் ஆட்டோமொபைல் மணி ஏன்னு ஒருத்தர் தான் கவலைப்படாதா அவர் எனக்கு என்ன அட்வைஸ் பண்ணலாம் தெரியுமா நீ சௌகரியமா இருக்கும்போது வசதியா இருக்கும்போது யாரோடையே திட்டி பேசினா கூட அவன் உன் மேல கோபப்பட மாட்டான் அதான் உனக்கு வசதி இல்லாமல் கஷ்டப்படும் போது நீ ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ அவன் உனக்கு எகெயின்ஸ்டாக இருப்பான் தப்பு ஸோ அவாய்டு கன்ஃபரண்ட் இன்னைக்கு காமிச்சேனே கன்ஃபரன்ஷன் அவாய்ட் கான்ஃபரன்டேஷன் வித் கான்ஃபிடன்ஸ் கோவப்படாது அப்படின்னா அப்படியே உட்காந்துருக்கிறது வெங்கடேசன் ஒருத்தர் அவன் ஜார்ஜ் பாக்ஸ் சேல்ஸ்மேன் பேசிட்டு டேய் ஈஸ்வரா கவலைப்படாத இந்தியா பிஸ்னஸ் ஆள் இருக்காங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஹீரோ நான் எல்லாருக்கும் இந்த அப்ளிகேஷன் நான் எழுதலைம்மா எனக்கு அப்ளிகேஷன் நான் எழுதலை அவன் எழுதுனான்
எழுதி அவரே அப்போல்லாம் ஸ்டாம்ப் எவ்வளோ இருந்தால் 2 அணா போட்டு அனுப்பிச்சேன். அப்போ எங்கே இருந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, எல்லாம் கேரா பிளாட்ஃபார்ம். யார் அது இவெல்லாம் இருந்தார். நானே சோத்துக்கு சிங்கடிச்சுட்டு இருக்கும்போது இவளை எப்படி என்னால் காப்பாற்ற முடியும்? ஸோ அப்போ உங்கள் பாட்டி என்ன சொன்னால், நம்ம சொல்லக்கூடாது, ஒவ்வொரு சாமானியும் பாத்திரோட பாத்திரம் விற்று 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 எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க. அந்த மாதிரி யாரும் வராது. எந்த வயசுல நீ பேண்ட் போட்டுட்ட? வேஷ்டிக்கு அதுக்கு முன்னால பேண்ட் எத்தனை வயசுல போட்ட? கோட்ல இருந்தேன். கிரிக்கெட் Oh yes. பாக்குறது மட்டும் தானா விளையாடி இருக்கலாம். ஆகல உள்ள பாக்கிறதுக்கு பாக்குறது. நீங்க எவ்வளவு பைசா பெட்டிங்ல ஜெயிச்சிருக்கீங்க? கிரிக்கெட் பெட்ல எவ்வளவு பெட் போட்டு எவ்வளவு பைசா ஜெயிச்சிருக்கீங்க? பெட் இதோட தான் பெட் வரல. பெனிலஸ் how could you expect me that? குழந்தைகள் கூட எல்லாமே பெட்டி வச்சிருக்கேல, அந்த ஜெயிச்சிருக்கேலான்னு கேக்குறேன். எது குழந்தைகள் கூட கிரிக்கெட்ல பெட்டி வச்சிருக்கேல, இந்த இருக்காதா அந்த ஒவ்வொரு சண்டை போடுறதுக்குன்னு சஞ்சு எனக்கு தெரியும். நம்ம ஜெயிப்போம் ஜெயிச்சு நம்ம சண்டே பெட்டுடா அப்படிப்பா 100 ரூபாய் எதிர்பார்த்து வாங்கிருக்கேன். அப்போ எனக்கு தெரியாம ஜெயிப்போம், நான் தோத்து போகட்டா இருப்பேன். எனக்கு தெரியாம ஜெயிப்பா சொல்லிட்டு அப்படி சஞ்சுதான் லாட்டரி சீட்டு வாங்குற பழக்கம் உண்டா? I believe in God's providing not on this. லாட்டரி சீட்டு வாங்கி அப்படி ஆவுடையார் கோயிலுக்கும் உங்க ஃபேமிலிக்கு என்ன கனெக்ஷன்? ஆவுடையார் கோவில் வந்து எங்க தாத்தா, எங்க அம்மாவுடைய அப்பா. அவர் வந்து அந்த காலத்துல சிவில் இன்ஜினியர். அப்போ வந்து நம்ம வந்து அதனால அங்க பிறந்து எங்க அப்பா கல்யாணம் அங்கதான். அதனால அவளையார் ஓய்வுடைய பெர்த் பிளேஸ். தாத்தா உங்க நேட்டிவ் எது? நீங்க எந்த ஊர்ல இருந்து? பிறந்த ஊர் இது, பிறந்த ஊர் இது கேக்குறேன். அவளையார் நேட்டிவ் பிளேஸ் இது. பாட்டியே அவளையார் கோவில். எல்லாம் ஆளுகள் தான் நேட்டிவ். உன்னோட அப்பா எந்த ஊர்? அப்பா எந்த ஊர் கேக்குறேன். அப்பாவுக்கு வந்து திருப்பூர் மதுரைக்கு பக்கத்துல. யார் கேட்டாலும் சொல்ல தெரியாது. சென்னைன்னு சொல்லிட்டு திருப்பூர் மதுரை. அப்பா முன்னே தெரியாது. அப்பா முஞ்சி அம்மா முஞ்சியே தெரியாது. அப்புறம் படிக்கல அது இல்லையா? அது ஏன் அப்படின்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. பேசிட்டே இருப்பேன். மாதா பிதா செய்த தப்புகள் ஒன்று வச்சுக்கோ. That will reflect on the children. எப்போதுமே வந்து தாயார் கோப்புனார். இப்போ நம்ம பாட்டி இருக்கிற காலத்துல இருந்து எல்லாம் லீடர் ஆஃப் தி ஹவுஸ். அவதான் பார்த்து நான் சம்பளம் வாங்கினா கூட அவதான் மேனேஜ் பண்ணிருந்தாங்க. அப்போ வரலாம் படிச்சிருந்த நீ வந்து குயின் மேரிஸ் காலேஜ் ஒன்று சேர்த்தது. உஷா வந்து அங்கே ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. காலேஜில் சண்டை முடிஞ்சு என்ன நடத்தான், நீ சேர்க்கலாம் தான் ரூல். குயின் மேரிஸ்ல சேர்க்கணும். இல்ல மேரிஸ் அது அது என்னது குயின் மேரிஸ் இல்லை, நான் படிக்கவே மாட்டேன்.
கேரக்டர் சட்டை போடுறதுல புத்தாதான் இருக்கும். சொன்ன மாதிரியே ஒரே மாதிரி 2 பேரோட தான். ஆமா. 2 பேரோட ஒரே மாதிரி. அதனால அது இதுதான். ஸ்கூல்ல நீ ஹோம்வொர்க் பண்ணாம திட்டு வாங்கிருக்கியா, அடி வாங்கிருக்கியா? ஸ்கூல்ல ஹோம்வொர்க் பண்ணாம அடி வாங்கிருக்கீங்களா கேக்குறேன். கிடையாது. ஒரே ஒரு கணக்கு போடாதனால அழகு சேர்வ வாத்தியார்னு ஒருத்தர் அவர் என்ன பண்ணாரவர் அப்ப டிராயர், அந்த டிராயர்ல என்னாச்சு தூக்கின்னு பட்டக்ஸ்ல அடிச்சாரு. 4 அடி. டியூஷன் யாருக்கா சொல்லி கொடுத்திருக்கியா? பாடம் யாருக்கா சொல்லி கொடுத்திருக்கியா? டியூஷன் யாருக்கா சொல்லி கொடுத்துருக்கீங்களா கேக்குறேன். நீ இப்படி டியூஷன் சொல்லி கொடுத்திருக்கியா? No. நீ நிறைய அந்த முஸ்லிம் பாய்ஸ்க்கெல்லாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கியா? முஸ்லிம் பாய்ஸ்க்குலாம் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்துருக்கீங்களா? முஸ்லீமா? முஸ்லிம் பாய்ஸ்க்குலாம் இங்கிலீஷ் கிடையாது. இல்ல பாதி இங்கிலீஷ் சொல்லி கொடுத்திருக்கியா நீ? ஆமா. யாருக்கோ இங்கிலீஷ் சொல்லி கொடுத்திருக்கியா? யார் சொல்லி கொடுப்ப? டியூஷன் எடுத்தியான்னு கேக்குறா. கிடையாது. இல்லப்பா இங்கிலீஷ் பசங்களுக்கு போய் சொல்லி கொடுத்தியா? இங்கிலீஷ் சொல்லி கொடுப்பியப்பா? ஆட்சியில சொல்லிக் கொடுக்குறேன். அது இல்ல. இல்லப்பா இங்கிலீஷ் சின்ன வயசுல இங்கிலீஷ் போட்டு சொல்லி கொடுத்தீங்க. சொல்லுங்க, பைசா கொடுப்பாமே. பைசா யாரோ கொடுப்பா எனக்கு படிக்க வைக்கிறதுக்கு வேண்டி இங்கிலீஷ். அதுவா? அது உமர் பையன் சொல்லிட்டு இல்ல உமர் இல்ல, ஒன் சின்ன வயசுல ஒருத்தனை காரணா கொடுக்கல. கொடுப்பனே. யாரு? நீ வேற அதான் வெங்கக்காடு. அப்பாவோட வரணும்னு 3 பேர் இருக்கும்போது அப்பாவோட பிறந்த 3 பிரதர்ஸ். சோமன் அவர் ஒருத்தர் தான் கொஞ்சம் தன்னுடைய சுந்தர செட்டியம்மன் தான் அனுசரணையா இருப்பார். இந்த ராமகிருஷ்ணர் அவர் பொண்டாட்டி தாசன். அப்பவே ஆனா எதை கேட்டாலும் அவரை கேட்ட வருவாங்க. அது கடைசியில் சுப்பிரமணியர் கிருஷ்ணா பிள்ளைல அவரும் அதே மாதிரி தான். அதனால வந்து ஹெல்ப்னு பண்ணுறது உங்க பாட்டியும் உங்க அம்மாவும் தான். அது இல்லப்பா, நீ சொல்லுவிய நீ யாரோ கதை சொல்லிருக்கீங்க, யாரோ நீ இங்கிலீஷ் சொல்லி கொடுப்ப நீ சொல்லிட்டு யாரோ பசங்களுக்குலாம் நீ அவருக்கு சொல்லிருக்கேன், நான் இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிருக்கேன். யாருக்கு அப்பா அது இல்ல, உன்னோட ஊர்ல இந்த மேலூர்ல உனக்கு பாடம் சொல்லி கொடுத்தேங்கறாங்க. அடுத்த விஷயம். Tata, question from the audience. வாழப்பால் சித்தி யாரு? வாழப்பால் சித்தி யாருன்னு கேக்குறா. அதாவது உங்க பாட்டியோடைய தங்கை. எந்த பாட்டி? என்னோட பாட்டியோட தங்கை. ஆமா. இவளுக்கு பொண்ணு பாட்டி. கிருஷ்ண பாட்டி. உன்னோட என் பாட்டியோட தங்கை. ஓ, அவ எங்க இருந்தாங்க? அதான் மலையாளத்துல இருக்காங்க. சாமிநாதன், சிங்காரம், உங்க அம்மாவோட பிறந்த வயசுல அம்மாவோட பிறந்த வந்து மாலுப்பாட்டி. அம்மாவோட மூத்த அக்கா வந்து அலமேலு, அப்புறம் வந்து எங்க அம்மா, அப்புறம் வந்து கிருஷ்ணமூர்த்தி, இது கிருஷ்ணமூர்த்தி, வாராம்பாள், இவனுக்கு பின்னால சீனிவாசன் சொல்லிட்டு நம்ம மாமா. நீங்க உங்க அம்மா பண்ணது உங்களுக்கு என்ன டிஷ் ரொம்ப பிடிக்கும்? அம்மா பத்தி சாப்பிட்டு கேக்குறா. உங்க அம்மா பண்ணது சாப்பாடுல எது உனக்கு ரொம்ப பிடிக்கும்? அது உங்க அம்மா பண்றதுல. எங்க அம்மாவுக்கு பண்ணவே தெரியாது. உங்க அம்மா சொல்ற மாதிரி வந்து வத்தகுழம்பு வச்சோம்னா இப்போ வந்து உங்களெல்லாம் வந்து அந்த குழம்புலாம் நிறைய எண்ணெயை விட்டு வதக்கினா தான் நல்லா இருக்கும். அங்கே எண்ணெயை தேடணும். அந்த மாதிரி ஒரு இது கிடையாது. நீ அம்மா அந்த சாப்பாடு விஷயத்துல வந்து பண்ணி ஆரம்பிச்சதுனால அம்மா தான். நீ அம்மாக்கு சமைச்சு கொடுத்திருக்கியா? யாருக்கு நீ நம்ம அம்மா? அம்மாக்கு சமைச்சு கொடுத்ததா கேக்குறா சாமி. ஏய் கேளுங்க. காமாட்சி பாட்டிக்கு பேபின்னு பேர் நீங்க வச்சலா வேற யாராவது வச்சவா? ஃபேமிலி பேர். சேலத்துல பிறந்தபோது அந்த ரொம்ப அவங்க பாட்டு ரொம்ப சிவப்பா இருப்பேன். நான்
அந்த டாக்டர் வந்து பேபி வந்து நல்லா சேஃபா இருக்கணும், அதனால அப்படி வந்தது. பேபி பார்ட்டி உங்களுக்கு என்ன கிஃப்ட்லாம் கொடுத்துருக்கா? என்ன என்ன போட்டு வச்ச உங்க குழந்தை லப்பர் பேண்ட் ஸ்லைடு என்ன gift கொடுத்திருக்காங்க? ஒரு gift கிடையாது, எல்லாமே அவதான் gift. பாட்டி உங்களுக்கு எப்பயாச்சும் பேபின்னு கூப்பிட்டுருக்காங்க? அப்பா கிட்ட கத்துன ஒரு வார்த்தை இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு ஏன்னு கேளு அப்படிப்பாரு. அதே வார்த்தை தான் எனக்கும், அதே வார்த்தை எனக்கு ஏன்னு கேளுப்பா. ஆனா யாரும் கேட்கறது இல்ல. உங்களுக்கு பேபி பார்ட்டி உங்களுக்கு கிஃப்டா கொடுத்தது யாரு? என்னது bro? பெஸ்ட் ஃப்ரெண்ட். அப்போ என்ன ஆச்சுன்னா அந்த நாள் lot of things are involved in it. Yes. அவன் பேசிட்டு அவன் சினிமா சினிமா அந்த லீகல் டாக் இது சீனிவாசன் அவர் அப்போ பேச்சு பொண்ணு சொல்லுவான், நீ என்னடா கோத்திரம் அப்படின்னா, நீ வடமாட நான் அசாசனம், நானும் அசாசனம் ஏழை லைஃப் பண்ணி அப்பா believe it or not, everybody was against him to give Money to- grandmother to me. But he was bold enough. இப்போ ஏதோ ஒரு சினிமா 4000 ரூபா அப்படி கல்யாணம் பண்ணி பாதகாணிக்கை குலேப காவலி குலேப பாதகாணிக்கை அப்போ மாதிரி குலேப காவலி அதுயா அதுதான் சொல்லி குலேப காவலி பாதகாணிக்கை above the lot. அந்த ஒரு ப்ராப்ளம் ஒரு லாஸ்ட் ஸ்டேஜில் he was a bit away from me. அது வந்து I do not want to mention the reason of it. நீங்க பார்ட்டியை கல்யாணத்துக்கு முன்னாடி before you got married to பார்ட்டியை டேட்காக அது but I want to know. கல்யாணத்துக்கு முன்னால கல்யாணத்துக்கு அப்புறம் I never saw it. எனக்கு எப்போதுமே கொஞ்சம் ஒரு கூச்சம் உண்டு. ரொம்ப நாள் ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி பண்ணி யாராவது தப்பிக்குமா I never look at it. பேபி பார்ட்டில உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட் குவாலிட்டி எது? எல்லாமே குட் குவாலிட்டி. மாமியோட பேஷன்ஸ் lovable to everybody. இல்ல இருக்கா குட் இருந்தா பெட்டர் இருக்கு பெஸ்ட் இருக்கு அவ கேக்குறது பெஸ்ட் நீங்க அட்வைஸ் பண்ணலாம். அவனுக்கு என்னன்னா எல்லாரும் ஆன்சர் பண்ணணும், எல்லாரும் ஸ்டாப் பண்ணணும். அந்த பொண்ணு நிஜமாவே அதெல்லாம் அந்த பொண்ணு படிச்சு 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 ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் ஒன்று இருக்கும். அந்த மாதிரி எந்த எயில்மெண்ட்டும் கிடையாது. எத்தனை இருந்தாலும் குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பேர் பெரிய முப்பாது சாடு போய் தெரியாம வாங்கிட்டா சைக்கிள் தான் போனேன். காட்டு சாப்பிட 6 ரூபாய்க்கு இவ்வளவு பெரிய பயிர கரியா வாங்கிட்டு இப்ப 6 ரூபாய்க்கு 1/2 கிலோ கத்திரிக்காய் கூட பையே கிடைக்காது பாருங்க.
அப்போ பை 12 ரூபா பெரிய பை எத்தனை ஒரு 5 நாள் அந்த மாதிரியே நீங்க வந்து ஏதாவது இந்த மாதிரினா உடனே குழந்தைகளுக்கு செய்யணும் அந்த உடனே சின்ன குழந்தைங்க சின்ன குழந்தை வருஷம் வருஷம் இந்த இது நடக்கும் பள்ளிக்கூடத்தில் எல்லாம் பண்ணுவான். அப்போல்லாம் ஜிலேபி ஒரு வாழைக்காய் பஞ்சி காப்பி வாழைக்காய் பஞ்சி அந்த வாழைக்காய் பஞ்சி ஜிலேபி எப்போ வீட்டுக்கு வந்துருக்காங்க காப்பி வந்துருக்காங்க. அது ஒரு தினம் ஆரம்பத்தில் சாப்பிட்டோம் மாமா அடித்தார் கட்டால போனவங்க 28 என் போதெல்லாம் அதுக்குள்ள அதுலேருந்து நான் வந்து கொடுத்தேன் குழந்தைகள் தாத்தா வா 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 அதான் மணியா மணி கேள்வி கேட்கிறேன். உங்களோட வாழ்நாள்ல நீங்களும் அம்மாவும் உட்கார்ந்து பேசின தருணம் எது? ரெண்டு பேர் நீயும் அம்மாவும் சேர்ந்து உட்கார்ந்து உங்களுடைய பேசிட்டீங்களா? லைஃப்ல நீங்களும் சித்தியும் எப்போ உட்கார்ந்து பேசியிருக்கேன்னு கேட்கிறேன். யாரு அது இல்ல இல்ல இன்னைக்கு ஐடியா இருக்கு பாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் வருவேன், ஆஃபீஸ் போவேன், வருவேன், சாப்பிடுவேன், மெக்கானிக்கல் வெளியே போயிடுவேன். அவ்வளவுதான் தான். அந்த மாதிரி ஒரு கடைசி இன்டர்வியூ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. சேர்ந்து ஏதாவது ஒரு decision எடுத்துருக்கீங்க. சேர்ந்து ஒரு decision எடுத்துருக்கீங்க. இந்த क्वेश्चन இஸ் ரன்னிங் தி क्वेश्चन. நீங்களும் அம்மாவும் உட்கார்ந்து பேசினது இவாளெல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் கேட்கிறேன். இவெல்லாம் கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் நீங்க 2 பேர் மட்டும் இருந்தாலே அப்பா பேசியிருக்கேன் கேட்கிறேன். அப்போ வந்து பேசுறதுன்னா அப்போ பேசிட்டு என்ன பல கல்யாணம் ஆகிடுச்சு பசங்களாம் இருக்கும். என்ன பண்ணுறது என்ன யோசனை பண்ண அப்போ சொல்கிறோம் எல்லாம் கடவுளை பார்த்துட்டோம். அந்த விஷயத்தில் எல்லாரும் அந்த jointly, severally, conventionally, together, they helped me. எனக்கு அப்பா தெரிஞ்சது எப்படின்னா அப்பா அம்மா கிட்ட பேசுறது என்ன அப்படின்னா ஆபீஸ்ல இருந்து வருவான் வந்து செருப்பை கட்டிட்டு தபால் வந்ததா மாது வந்தானா இந்த 2 கேள்விதான் நான் கேட்டிருக்கேன். இந்த 2 கேள்விதான் அப்பா கேட்பாங்க. இல்ல அது அம்மா சொல்லுவா தினம் மாது வந்தா ஏன் ஒரு நாள் நீங்க அங்க போக வேண்டியிருந்தாங்க நீங்க அங்க போய் அவன் தான் வர மாட்டேன். 2 கேள்வி அதுதான் தினம் எனக்கு தபால் வந்தா மாது வந்தானா. She was more lovable to this fellow. ஆமா அவதான் முத பையன் ஆக்சுவலா சித்திக்கு எது இருந்தாலும் மாது 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 and he has taken her. அவனை ஏதாவது சாப்பிட்டு நம்ம போகிறோம். சரி இப்போ வந்து லிசன் டு மாது ஓகே லாஸ்ட் क्वेश्चन ஆறு பொண்ணுங்கள ஒரு குவாலிட்டி உங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது? ஆறு பேருக்கு பிடிச்ச குவாலிட்டி ஆறு பேருக்கு பிடிச்ச ஒரு குவாலிட்டி Silence. Start with Lalli Perima. லல்லிங்கவா லல்லி ஒண்ணு கூப்பிடுறேன். என்ன படிக்கணும்னா ரைஸ் இருக்கு அது என்னென்ன பண்றோம் வெரைட்டி ரைஸ் சொல்றா ரைஸ்ல என்னென்ன பண்றோம் புளியோகரை சாம்பார் சாதம் ரசம் பட்சணம் எதுவும் பண்றது இல்லையா எது பக்ஷணம்லாம் பண்றாரு வருஷமும் பண்ணலாம் பண்ணலாம். அப்போ எல்லாம் சாப்பிடுறீங்க இல்லையோ சாதம் சாப்பிடுறேன் புளி சாதம் சாப்பிடுறேன் தேங்காய் சாதம் சாப்பிடுறேன் சாதம் சாப்பிடுறேன் தயிர் சாதம் சாப்பிடுறேன் தக்காளி சாதம் சாப்பிடுறேன். அதில் வந்து எது பெஸ்ட் எது நாட் பெஸ்ட் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது. நான் கேட்ட சாதம் வர மாட்டேங்குது அம்மா நான் கேட்ட சாதம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒண்ணு கேட்டா பவானிக்கு பொசுக்குன்னு கோவம் வருது. ஏதாவது ஒண்ணு கேட்டா அவ உடனே பண்றா. அந்த மாதிரி 2 குவாலிட்டிஸ் இருக்குல்லையா அந்த மாதிரி என்னன்னு அந்த மாதிரி சரி ஒண்ணா பண்ணலாம் உங்களுக்கு தெரியும்.
ஒண்ணுனா பண்ணலாம். அல்லி பெரியமா கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்ன? நீங்க அட்மையர் பண்ற குவாலிட்டி நீங்க கத்துக்கிறது. அவளுக்கு she is having the leadership quality. Perfect. அடுத்தது அண்ணன் பெரியமா. அது டாக்குமெண்ட் இல்லைன்னு சொல்றதுக்கு இல்லை. அது புரியுது. Should be here. ஆனால் அண்ணன் அது கொஞ்சம் தானே டிப்ளமேட்டிக்கா லீடர்ஷிப் இருக்கணும்னா அண்ணன் பெரியமாக்கு யூனிக். அவளுக்கு எப்போதுமே அப்பா அம்மாவை பிடிக்கும். ஆமாப்பா நம்ம வச்சுட்டு இருக்க முடியலையே போலையே அப்படிங்கிற ஓகே சாரதா எப்போதுமே she is very moderate. அவன் வந்து எது வேர்டும் சொல்ல மாட்டான் வேண்டாம் சொல்ல மாட்டான் அந்த மாதிரி இருக்கு. உஷா எப்படின்னா அவளுக்கு வந்து சரியா எதுவும் செய்யலைன்னா கொஞ்சம் என்ன மாதிரி கோவம். தாத்தா பிடிச்ச குவாலிட்டி அவங்களோட குவாலிட்டி பவானிக்கு அதுல அது குவாலிட்டி அண்ணன்கிட்ட கேளு அப்படி பாரு நீ வேற சில சமயம் is getting irritated. அது குவாலிட்டி இல்ல all of us are like that சாந்தி no wait Bhavani Chitti good quality அவள்கிட்ட பிடிச்ச குவாலிட்டி என்னன்னு கேக்குறேன். நல்ல குடும்பம். பிடிச்ச quality அவள்கிட்ட பிடிச்ச குவாலிட்டி பிடிச்ச கேக்குறேன். இது எப்படி இருக்குன்னா சேவ பாஷை நல்லா இருக்கா கன்னட பாஷை ஜெமினி பாஷை நல்லா இருக்கா எல்லா பாஷையும் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா சரி தாத்தா இப்போ சேமியா பாயசத்துல பிடிச்சது தாத்தாக்கு சொல்ல முடியாதுடா தாத்தாக்கு வந்து சாந்தி பத்தி சொல்லு. அதே மாதிரி அண்ணி. எல்லாருக்கும் ஒண்ணு நல்லா இருக்கா சொல்லுங்க சாந்தி சொல்லுங்க அன்னத்துக்கு வந்து எப்படின்னா எப்போதுமே அப்பா அம்மா கூட இருக்கும். அதுல பவானி இதெல்லாம் அண்ணாவுக்கு வந்து கூடுமான வரையும் நம்மளுக்கு செய்ய முடியலையே நமக்கு அவ்வளவு ஒரு ரிசோர்ஸஸ் இல்லையே அப்படிங்கிற ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். உஷா உஷாவுக்கு எப்படின்னா என்ன மாதிரி அவளுக்கு என்ன மாதிரி தாத்தா opening தமிழ் மறந்தா she will get angry. yes Bhavani Chitti இவரை பத்தி சொல்ல முடியாது Chitti Bhavani Chitti பவானி பெரியமா இல்ல குவாலிட்டி கேக்குறேன். People who are very near and close to us, they will at times they will not have much affection. People who are abroad, they will have more affection. okay Because they see only the two of okay us. Shadi Chitti ನಾನು 2 ವಾರ ಹೋಗಿದೆ சாந்தி சாந்தியா சாந்தி வந்து அவன் ரொம்ப இன்டர்வியூரும் பண்ண மாட்டான் நான் இன்டர்வியூரும் அவனுக்கு வந்து சேகருக்கு வந்து என்னன்னா என் மேல ஒரு அஃபெக்ஷன் என்னன்னா அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே நான் தான். மாட்டி என் மேல ரொம்ப அவனுக்கு அஃபெக்ஷன் ஜாஸ்தி. நான் எது சொன்னாலும் கேட்பான். இப்போ சேகர் மாமனார் இருக்கார ஒருத்தரும் கல்யாணத்துக்கு இருக்கும்போது இது இருக்கும் இல்லையா நிலக்கடை வறுப்பு தேங்காய் அது போட்டு நான் பார்த்தேன். எங்கே வாங்கினேன் இல்லை சும்மா கதை வலிக்காதீங்க, இது கடையில் வாங்கி 2 மாதம் இருக்கும் பொழுது பூஞ்சை காலம் கொடுத்துரு. அந்த ஒரு எவர்படி தேவை
Very controversial. Okay. இப்போ உங்களை பத்தி, உங்களை பத்தி. அது எல்லாம் மாப்பிள்ளை. பேர குழந்தைய பத்தி சொல்லணும் இப்போ ஒரு வார்த்தையில அந்த பேர பேத்தி. வேண்டாம் சின்ன குழந்தையிலிருந்து இவனை டெய்லி கூப்பிட்டு போவேன். அது ஆல்டர்னேட்டிவ் ஹோட்டலில் போய் டிஃபன் வாங்கி கொடுப்பேன். டிஃபன் வாங்கிட்டு சாப்பிடுவான். அவனுக்கான தாத்தா ஐ வாண்ட் ஐஸ்கிரீம். அவன் அப்படி சாயும் அருணியும் நாங்களாம் பிக்சர்லயே அவன் சொல்லுவான். அவன் அந்த சாட்டி கட்டி என்னமோ சொல்லுவாங்க. இவன் என்ன விடுவான், சாய் எல்லாம் சாப்பிடுவான். I am brave. I can fight with you. அப்புறம் வந்து சாப்பிட்டு வந்துட்டு I want coconut water. Full body இருக்காளே, சின்ன குழந்தையில பள்ளிக்கூடத்தில் கொண்டு வரேன். ஸ்கூல்ல எங்கள் அம்மா கொண்டு வர பள்ளிக்கூடம் மாதம் வரையும் வரணும். அப்புறம் வந்து தாத்தா எல்லாம் நடக்கூடாது வீட்டில் இருந்து பள்ளிக்கூடத்துக்கு எல்லாம் தெரியல பாரு. பழக்கமே இல்லை இல்ல அப்பாவோட வெயிட் இல்லப்பா. அவ்வளவு டச் இல்லை. அருணிய சொல்லலையா? அருணிய பத்தி சொல்லலையா? அருணி சாய் இருந்தாலும் போவோம், ஹோட்டலுக்கு போவோம், சாப்பிடுவோம். அப்படி எப்படி அந்த அந்த மார்வாடி கட்டமா சாட்டு கட்டி சாப்பிட்டுட்டு ஐ வாண்ட் கோகனட் வாட்டர் அம்மா. இது சமத்து அவ்வளவு ஆயத்தா இருக்காது. சாப்பிட்டதோட சரி. ஆரம்பிச்சதே அவதான். So let us close. ஓகே. ஓகே. உங்களுடைய ஜெர்மன் ட்ரிப் வந்து எப்படி இருந்தது உங்களுக்கு? உங்க ஜெர்மன் ட்ரிப் எப்படி இருந்துச்சு கேக்குறா? அது எப்படி இருந்தது? It was wonderful, very nice. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து அப்பா பேசினா அங்க ஜெர்மனி when they came to Germany we used to take them to so many places. If the weather is good, Appa used to wear dhoti and sari. On those occasions, he called himself Ishwaran and my mother Kamakshi. If it is a bit cold, he had to wear a jeans or pant and my mother pant and tops. I know he will become Ebenezer. My mother will become Catherine. Okay. Now, Hi, Catherine. என்ன சொல்ல திருப்பி சொல்லு. English. I'm more interested in English. அதுக்கு காரணம் என்னன்னா பெரியவாழ்கிட்ட ரொம்ப படிச்ச வாழ்க்கைன்னா வெரி க்ளோஸ். அவன் அந்த இது அப்போ பாலிட்டிக்ஸ் எல்லாம் அப்போ கொஞ்சம் இருக்கும்போது அதில் ஏ வைத்தியநாதி ஒருத்தர் அட்வொகேட் அவர் உள்ள சேர்க்கணும். அப்போ பேசிட்டே இருக்குது. அவன் about Rajaji and all these things. One thing what I observed from Rajaji, Chakravarti Rajagopalacharya is one of the most highly intelligent but crooked. Do you know why? அவர் வந்து Mountbatten போனதுக்கு அப்புறம் Let's have it, please. Now, let us be personal. Personal la Peshwa, बहुत माधु चित्रबावड़ी experience கேட்கணும். How was his life with him? Okay. அப்பா அவர் கொஞ்சம் பேசு. How was he? உங்களுடைய வாழ்க்கையை பத்தி நீங்க சொல்லுங்க, நாங்களாம் தெரிஞ்சுக்கிறோம். சொல்லுப்பா, ஏதுல? அந்த வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னாக்க அதுதான் வேணும். அப்பா அம்மா எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியாது. எங்க அப்பா அம்மா எப்படி இருப்பான்னு தெரியாது. ஆனா எனக்கு எங்க அண்ணா மண்ணி தான். இப்பவும் நான் என்ன சொல்றேன், எங்க மண்ணி வந்து மண்ணின்னு சொல்ல மாட்டேன். எங்க அம்மா
எனக்கு இந்த அளவுக்கு நான் ஏதோ சமூகத்தில் வந்து எனக்கு ஒரு நல்ல பேர் உண்டு, எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ இருக்குன்னாக்கா அது ஆளாக்கிறது அதுக்கு வண்டி தான். எனக்கு அதுக்கு மேலே சொல்ல தெரியல எனக்கு. அதே நேரத்தில் இவ்வளோலாம் பேசினோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் கடைசியாக ஒன்று சொல்கிறேன். என் ஒய்ஃபு கிரிஜா இதை பற்றி பேசலை இப்போ, ஆனால் நான் பேசுகிறேன். கிரிஜாவும் அம்மாவும் மாதிரி ஒரு ஒத்துமை ஒரு இது எந்த குடும்பத்திலையும் கிடையாது. எது பண்ணாலும் சரி மணி போடணும்னா அவள் வந்து இது போட்டுக்கலாம் இருக்கும். அது மாதிரி எந்த ஒரு சமையல் பண்ணாலும் சரி, எந்த ஒரு நல்ல காரியம் எதோ ஒரு இதுவாக இருந்தாலும் அவள் 2 பேரும் பேசிட்டு இது பண்ணாமல் எந்த இவ்வளோ குடும்பத்தில் இவ்வளோ பெருசாக ஆயிடுச்சுன்னா அது முக்கிய காரணம் வந்து எங்கள் மண்ணியும் என் ஒய்ஃப் தான் நான் சொல்லுவேன். என் கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த பவானி சாந்திலாம் பிறந்தான். அவள் வந்து எனக்கு குழந்தைங்க நான் கூட வரல, ஆனால் எல்லாரையும் தன்னுடைய குழந்தை மாதிரி நினச்சிட்டு அவள் எல்லாரையும் சொல்லக்கூடாது. அவள் குண்டி வந்ததுலேருந்து அவளை சட்டமன்ற விடுறதுலேருந்து ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடுறது நான் தான். அந்த இது இப்போ கூட சொல்லுவாள், அந்த வாவுசி ஸ்கூலில் வந்து ஐயோ எதாருந்தாக்கா அவன் சின்னப்பா வந்துடுவாப்பா அப்படின்னு. குழந்தைகளுக்கு ஒரு வார்த்தை யாரும் சொல்லக்கூடாது, டீச்சர் கூட ஒன்றும் பேசக்கூடாது. அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப இதுவாக சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா பிடிக்கும், நான் எதுவும் சொல்ல வரல. என்னை வந்து ரொம்ப பிடிக்கும் என் குழந்தைகள் எல்லாரும். இந்த 6 பேருக்கு என்னை ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி என் ஒய்ஃபும் வந்து எல்லாத்தையும் அப்படி எல்லாம் பழகினா, எல்லாருக்கும் எல்லாம் செஞ்சான். அவன் மாதிரி எங்கள் அம்மா மண்ணியும் என் ஒய்ஃபு மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து இவ்வளோ ஒத்துமையாக இருந்து எந்த ஒரு வேலையும் சரி, எந்த ஒரு கல்யாணம் ஆரம்பிச்சாலும் எதுவாக இருக்கணும், அவள் பேசி அவள் செய்கிற மாதிரி யாரும் செய்ய முடியாது. அவள் 2 பேரும் அந்த மாதிரி ஒரு ஒத்துமை கடைசி வரைக்கும் அப்படிதான் இருந்தேன். கடைசி வரைக்கும் அப்படிதான். என்னோட வீடு எங்க மாமா பத்தி ஒரு வார்த்தை பேசுறேன். பேசுறியா? இங்க வா. Come to the dais. சேகர் மாமா பத்தி பேச போற. அவ்வளவு படிச்சது கிடையாது. அண்ணாவோட எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடையாது. என்னோட விஷயம் நான் சொல்றேன். இவர் மாதிரி டிட்டர்மினேஷன் ஆள் பார்க்க முடியாது. கரெக்டா? அந்த 17 வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ட்ராவல் வந்து இன்ன வரைக்கும் ரெஸ்பான்சிபிளாக போயிட்டு இருக்கு. ஒரு ரெஸ்பான்ஸ் எடுத்துட்டாருன்னா அப்படிக்கா பண்ண மாட்டாரு. 100%. நீங்க வந்து வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாருன்னு சொல்லுவாங்க. எங்க மாமா 11 வீடு கட்டிப்பாரு. இந்த மாதிரி எங்க மாமாவுக்கு வந்து 10 பைசா யார்கிட்ட கடன் வாங்க தெரியாது. அதே மாதிரி பொண்டாட்டிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. அவருக்கு கட்டிட்டு சம்பளத்தை வாங்கினா எங்க மாமிக்கு என்ன கொடுப்பாரு. சம்பளம் எங்க மாமிக்கு தான் கொடுப்பீங்க. அதை செலவு பண்ண கூட தெரியாது. சீரியஸா சொல்றேன் நானு. இவர்கிட்ட இந்த மாதிரி குட் குவாலிட்டி நிறைய இருக்குது. எல்லாரும் என்ன நிறைய லேர்ன் பண்ணணும். அந்த சமயத்தை கோவப்படுவாரு. எதுக்காக கோவப்படான்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். புரியலன்னா கஷ்டம். என்னோட வீல எங்க மாமா தான். நீ வந்து ஏதோ மளிகை கடையில வேலை பார்த்தே சொல்லிருக்கியா? சேகர் மேல எனக்கு எப்போதுமே ஒரு தனிப்பட்ட ஒரு மளிகை கடையில வேலை பார்த்தேன்னு சொல்லிருக்கியே. மளிகை கடை, பொட்டல கடையில வேலை பார்த்தியோ நீங்க? மளிகை கடையில வேலை பார்த்தேன்னு சொல்லிருக்கல. ஹோட்டல்ல வேலை பார்த்தேன். நான் பொட்டல கட்டற கடை இருக்கு. இருக்கும்போது அதை பண்ணிட்டாரு. அவர் நகர் கேட்கல.
அங்கேயா? Okay. சின்ன வயசுல அந்த ரொம்ப ஹார்டா இருக்கானடா. சிஸ்டம் வேண்டாம்ல அது எடுத்துடலாம் இல்ல இப்போ எல்லாரும் last event, okay? I had too many things in my life. I don't remember. Okay? இது எல்லாரும் கையில வச்சுக்கோ பிரிக்காதீங்க. ஓகே? இந்த கையில வச்சுக்கோ பிரிக்காதீங்க. பிடிக்காத பிரிக்காதே. பிரிக்காதே சொன்னாதான் பிரிப்போம். கையில வச்சுக்கோ. கையில வச்சுக்கோ. பிரிச்சு பாருங்க அப்படின்னா கையில வச்சுக்கோ. Thank you. இந்தா. போர்வேல ஸ்டூடண்ட் எல்லாம் எல்லாம் ஆள் காணாம விடாத. என் கையில வச்சிருக்கேன் அது பக்கத்துல கரெக்ஷன் ப்ளீஸ். யாருமே பிரிக்கக்கூடாது. இது பத்தியா நான் தான் பிரிக்கக்கூடாது. அடுத்த பிரிக்கலாமே. ஹோல்ட் இட். ஓகே. நான் இதுல என்ன எழுதிருக்கோ அது பண்ணணுமா? Yeah, wait. எல்லாரும் இவனை கண்டா கொஞ்சம் பயம். ஏன் இப்படி இவனுக்கே தெரியாது. ஏன்னா நம்ம ஏதாவது போய் சொல்லிட்டோம்னா அவன் அண்ணன்ட்ட போய் சொல்லுவான். அண்ணன் வந்து டைரக்டர் சொல்லி அப்புறம் போயிடும். बढ़िया டைரக்டருடைய சாலரி இந்த ஷாட் ஆகுவா அப்படியே வெயில கம் டு மை என்ன பண்ணா? ஓகே இதற்கு all சிதா because of my சாய் வாங்கிக்கல loyalty. சாய் காய் Thank you. சாய் காய் ஓகே Thank you. அங்கே வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ஆய்கா தாசம் யாரு வெளியில ராஜா 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 கிட்ட வச்சுக்கோ ஏன்னா ராஜா கிட்ட வச்சுக்கோ ராஜா கிட்ட வச்சுக்கோ சொல்லு குட்னஸ் சொல்லியே பிரயோஜனம் இல்லை. ஓகே அகச்சானதையும் சொல்லணும். மனுஷனுக்கு வந்து எப்போதுமே இருக்கும்போது ஓவர் பேரிங் கூடாது. ஓவர் பேரிங் கூடாது. டாமினேஷன் Let's hold. Yes. Very. Attention. To remember this occasion, okay? This is a lucky day. Okay? உங்க மனசுல என்ன தோன்ற பழிச்சுன்னு சொல்லணும். நான் கேட்கிற கேள்விக்கு பழிச்சுன்னு பதில் சொல்லணும். யோசிக்கிறதே கிடையாது. 31 கூட ஒரு நம்பர் சொல்லுங்க. 30. பிச்சு பாருங்க யார் கேட்டு. What number you get? No. இங்க பாருங்க. இதுல 30 நம்பர் யார் தெரிஞ்சுக்கீங்க? 30. ஷாதா கிட்ட இருக்கா? -10 என்டர். இன்றைய லக்கி வின்னர் இவன்தான். நாளைக்கு அப்பா கையால 1000 ரூபாய் வாங்குறேன். வா வா வா. Thanks a lot. Okay. He selected the number, clear number. Anna, you all had only tick. Why I have two numbers? டிக்கெட் சீக்கிரம் நம்ம தான பாத்துக்க. டிக்கெட் சீக்கிரம் நம்ம தான